ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு புது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன கோர்ஸ், அதை நான் எதுக்காக பண்ணுறேன், ஸோ யாரெல்லாம் அதில் வந்து பெனிஃபிட் அடையலாம், உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைக்கும், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ இல்லை சிப்ளிங்ஸோ இல்லை யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன் இம்பார்ட்டண்ட் திங் டு ரிமைண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 30th வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எழுதி அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வித்தவுட் டிலே சீக்கிரமாகவே பண்ணிடுங்க. ஆல்ரெடி என்னோட டெலகிராம் குரூப்பில் வந்து அதுக்கான சோர்ஸஸுமே என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த குரூப்பில் இருக்க நிறைய பேர் வந்து அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு தெரியல, இந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கூட போய் அதில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன், அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னோட ஏர்னிங் ஜேர்னி ஆர் என்னோட ஐடியா ஆஃப் திங்ஸ் யாரெல்லாம் பெனிஃபிட் பண்ணலாம், இந்த கோர்ஸ் என்ன அப்படின்றது வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து சொல்லணும் அப்படின்னா வை திஸ் ஐடியா ஆர் சடன்லி மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் வந்து ஐ எம் பிளானிங் ஃபார் அ பிளான் பி அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் கோயிங் டு பி 3 years, 2 years வந்து கம்ப்ளீட்டட். 3 yearsமே வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டட் தான். ஸோ 3 வருஷம் ஆச்சு நான் இதுக்குள்ளே வந்துட்டு. ஸோ 2021 பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் பாஸ்ட் அவுட். இப்போ வந்து 2024 ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து நான் நிறைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருந்தேன், நடுவில் வந்து போய் விட்டேன். இதெல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னை பற்றியும் இல்லை நீங்கள் நிஜமாகவே குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐ எம் குவாலிஃபைட் இனஃப் டு டீச் பீப்புள் வித் வாட் ஐ நோ அப்படின்றத வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் 2021 பார்த்தீங்கன்னா, அந்த வருஷம் வந்து நான் முதல்வனே நான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கடுத்து கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ்லையுமே வந்து நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போயிருந்தேன். பட் நான் வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து சைக்காலஜி டெஸ்ட்டில் வந்து அவுட் ஆகி வெளியில் வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்தது. நான் முதல்வன் கோர்ஸும் அதே மாதிரி கொரோனா பீரியட் அப்படின்றதுனால 1.5 months தான் வந்து என்னால் அங்கே வந்து இருக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கு அடுத்த இயர் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்தேன் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக. அதில் நான் நிறைய எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணவும் செஞ்சேன். சங்கர் அகாடமி நடத்துகிற சிகரம்லையுமே வந்து நான் கிளியர் அவுட் ஆகி ஐ வாஸ் ஒன் ஆஃப் த டாப் காம்படிட்டர்ஸ்குள்ளே வந்து நான் ஒன் ஆஃப் த டாப் கேண்டிடேட்ஸாக வந்து வந்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒன்லி 25 members கிட்ட வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் த கேண்டிடேட்டாக வந்து நான் இருந்தேன். இது இல்லாமல் டெல்லியில் கண்டக்ட் பண்ணுற அந்த ஜேஎம்யூ அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் அடுத்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப்கானது இதெல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் வந்து வந்திருந்தது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாமில் என்னோட ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 marks வந்து ஐ காட் அவுட். மெயின்லி பிகாஸ் ஒரு 15 mark வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து என்னோட தப்பாச்சு. பட் கிட்டத்தட்ட வந்து நான் மெயின்ஸுமே வந்து குவாலிஃபைடு தான். எஸ்பெஷலி இன் பேப்பர் 3 என்னோட ஸ்கோர் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோராக இருந்தது, 148 marks. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் நான் சீரியஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் பண்ணி நான் வந்து உள்ளே போயிருந்தேன். ஸோ உள்ளே போய் சைக்காலஜி டெஸ்ட்லேருந்து எல்லாமே கிளியர் பண்ணி ஐ வாஸ் கான்ஃபிடன்ஸ் அவுட். 1 was due to medical disqualification. எனக்கு 6 fingers இருக்கனால அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு ரீசன் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட கோச்சிங் கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ எனிவே செட் அண்ட் டன் நான் செகண்ட் இதில் வந்து ஃபுல்லாக குவாலிஃபை ஆகி போயிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோட 2 years ஆஃப் த ஜேர்னி இருந்திருக்கு. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுமே நான் வந்து 2 தடவை கிட்ட வந்து கொடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து நான் வந்து ஒரு பிகினராக இருந்ததுனால என்னால் கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட்டில் 77 கட் ஆஃப் இருக்கும்போது மை மார்க் வாஸ் லைக் 93.50. ஆனால் ஆல்ரெடி என்னோட சேனல் பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மை ஸ்கோர் வாஸ் லைக் 67க்கு சிசெட் குவாலிஃபைங்கில் இட் வாஸ் 66 கிளியர் ஆஃப் பாயிண்டில் வந்து என்னோடது வந்து 65 இருந்தது. ஸோ ஐ குடன்ட் கிளியர். இந்த வருஷம் ஐ திங்க் ஜிஎஸ்ல வந்து 1 mark இல்லை 1.5 marks வந்து எனக்கு போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீ அண்ட் மை மார்க்ஸ். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டு மேக் யுவர் செல்ஃப் மோர் கம்ஃபர்டபுள் வித் மீ. இல்லை வந்து நிஜமாகவே வந்து இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா, இவள்கிட்ட என்ன கற்றுக்கிறது, இந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் நான் வந்து என்னோட வந்து போஸ்ட் பண்ணி சொல்ல, பட் நான் இருந்த இந்த 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பீப்புள் கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே என்னோட 100% ஆஃப் த எஃபர்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயம் வந்து இந்த 3 yearsல கற்றுட்டு இருந்திருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு
இதுக்கப்புறம் வந்து என்னோட ஏன் வந்து இந்த சடனாக வந்து இந்த பிளான் அப்படின்லாம் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான் பி இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிள், அன்பிரடிக்டபிள். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நிறைய பேர் கரப்ஷன் சொல்கிறாங்க, நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி லக் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். இங்கே அது வந்து டிஎன்பிசி குரூப் 1 இந்த தடவையே வந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஸ்கோர் வந்து எனக்கு 137 வந்து இருந்தது. பட் ஒரிஜினல் கீ வரும்போது நிறைய மிஸ்டேக் வந்து இப்போ சேலஞ்சிங்லேயே பார்த்தீங்கன்னா 126. ஸோ கீ எப்படி மாற்றுறாங்களோ அதுபடி லக் ஆல்சோ ஃபேவர்ஸ் யூ அந்த இடத்துல. ஸோ இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஃபீல்டு அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியாது. நிறைய அன்பிரடிக்டபிலிட்டி, நிறைய ஸ்டெபிலிட்டி இல்லாத விஷயம் இதெல்லாமே இருக்குது. ஆனால் இந்த லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எங்கே கொண்டு போகிறோம், நம்மளை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்றதுல இருக்குது. எஸ்பெஷலி வந்து நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வரீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கெரியர், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கொஞ்சம் வெல் டெவலப்டாக இந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்கள் நிறைய தடவை ஃபெயில் ஆனாலும் இட் டசன்ட் மேட்டர் மோர். பட் ஒரு கம்மியான பேக்ரவுண்ட்லேருந்து, ஒரு ரொம்ப புவர் பேக்ரவுண்ட்லேருந்தோ இல்லை மிடில் கிளாஸ்லேருந்தோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஒரு 25க்குள்ளே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம்னு. ஒரு பையனாக இருந்தால் வந்து வீட்டில் வந்து பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறதுல. அது மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக மேரேஜ் ப்ரெஷர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக உள்ளே வரும். ஸோ சம்வேர் யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஆர் ப்ரூவ் யுவர் செல்ஃப். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களை பிளேஸ் பண்ணிக்கணும் இந்த பர்டிகுலர் ஏஜ்குள்ளே. அப்போ தான் வந்து யூ கேன் சஸ்டெயின் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொசைட்டி இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்லாம் வந்து நானுமே இருக்கேன். ஐ எம் நாட் அ எக்ஸெப்ஷன் டு தட் கேஸ்லாம். ஸோ ஐ வாண்டட் டு டூ அ பிளான் பி. அண்ட் என்னோட பிளான் பி என்னன்னு சொல்லிட்டு என்னோட ஹையர் ஸ்டடீஸை வந்து நான் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அதோட கவுன்சிலிங் டேட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணோன்னா ஐ ஜஸ்ட் அப்டேட் யூ. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை பிளான் பி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ என்னோட பிளான் பிக்கான எக்ஸ்பென்சஸ்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். எனிவே நான் ஒரு பார்ட் டைமாக நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு வந்த ஒரு பெஸ்ட்டான ஐடியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் பண்ணியிருக்கேன், நிறைய பீப்புள் கிட்ட இருக்குது. ஸோ என்னோட நாலேஜை நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் நான் பண்ண வந்து விரும்பலைங்க. பட் எவ்வளோ நீங்கள் வந்து 1 lakh கிட்ட 2 lakh கிட்ட இல்லை 30,000 40,000 வந்து டெஸ்ட் சீரீஸில் போடுறீங்க. ஸோ என்னால் முடிஞ்சதை வந்து நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட்டில் தான் வந்து இந்த எல்லா கோர்ஸஸுமே இருக்க போகுது. அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு இட் அண்ட் அந்த ஒர்க் ஷாப்பை வந்து நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் இப்போ பண்ண போகிறது கிடையாது. இட் வில் பி ஆஃப்டர் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் வந்து இருக்கும், இல்லை ஆகஸ்ட் 15ல் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டு லெட் யூ நோ, உங்கள் யாருக்காவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு டெலிகிராமில் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் டெல் யூ. அண்ட் இந்த கோர்சஸ் வந்து நான் பேசிஸாக எதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா பாலிட்டி. ஏன்னா பாலிட்டியில் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே ஐ ஹவ் ஸ்கோர்ட் லைக் 25 இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து 23 22 வந்து அடிச்சிடுவேன். பாலிட்டி என்னோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏரியா. அண்ட் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எக்கனாமிக்ஸ் வந்து பல பேர் பல யூடியூப் சேனல் பல விஷயம் வந்து இருந்தாலும் இன்னுமே அது நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூசிங் விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அதோட சப்ஜெக்ட் மேட்ரும் அந்த சப்ஜெக்டை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியல அப்படின்றது ஐ ஃபீல். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே நான் ஒரு ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது இல்லாமல் சிசெட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹெண்டிங் வந்து எனக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின் கேட்ட சிசெட்டில் கேட்டதில் ஐ வாஸ் ரைட் அபவுட் 21 to 22 வந்து கண்டிப்பாக ரைட்டாக இருந்திருப்பேன். அண்ட் சிடிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும், இதே மாதிரி இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அந்த 2 பேப்பருமே வந்து நான் 2 வருஷமே கண்டினியூஸாக வந்து கிளியர் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்டுக்கானதுமே வந்து இருக்குது. ஸோ சிசேட் வந்து காம்ப்ரிஹென்ஷனை வந்து எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு கோர்ஸோ இல்லை ஒர்க் ஷாப் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் விச் வில் கம் அட் அ வெரி வெரி மினிமல் காஸ்ட். லைக் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு 49 rupees. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெளில போய் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்நாக் வாங்குறதோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இதோட எக்ஸ்பென்ஸே. ஸோ அந்த மாதிரி தான் நான் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ விஷயம் நிறைய வேஸ்ட்ஃபுல் ரிசோர்ஸஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ என்னோட கோர்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், இந்த ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் வந்து 1000 கோர்சஸ் இருக்குது நீங்கள் வாங்கி உங்களுக்கு அவைல் பண்ண. என்னோடய கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் வந்து எனக்கு டெலிகிராமில் வந்து பிங் பண்ணலாம். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் மீ இன் மை பிளான் பி எக்ஸ்பென்சஸ். என்னோட எக்ஸ்பென்ஸை பார்த்துக்க வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டடீஸில் வந்து நான் தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்போது ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு ஐ ஃபவுண்ட் திஸ் டு பி அ பெட்டர் ஐடியா அப்படின்றதுனால தான் வந்து இதை சூஸ் பண்ணேன். அண்ட் வாட் எவர் யூ கிவ் ஐ அஷோர் யூ அதில் 10% ஆஃப் இட் வில் கோ ஃபார் சேரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் 50 rupeesக்கு ஒரு கோர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா, இஃப் 100 members are going to come
ஃபார் இட் அப்படின்னா, இல்லை 10 மெம்பர்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், கம் ஃபார் இட் அப்படின்னா 500 ருபீஸ் வரும். கண்டிப்பாக அதுலேருந்து நான் 50 ருபீஸ் எடுத்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணி ஐ வில் ஆல்சோ அப்டேட் இன் திஸ் சேனல். இட் வில் ஆல்சோ கோ ஃபார் அ சேரிட்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். திஸ் இஸ் சம்திங் ப்ராமிசிங் நோட் ஃப்ரம் மை சைட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பிளான்ட். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ் வந்து நடத்தணும், இல்லை நான் நடத்தினா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக என்னோட டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் August 15 கண்டிப்பாக இதிலெல்லாம் ஒரு ஐடியா வச்சு நான் என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஐ வில் போஸ்ட் இட் டு யூ. அண்ட் உங்களோட டைம் கம்ஃபர்டபிலிட்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஐ தாட் ஐ வில் கோ ஃபர்தர் வித் த ஒர்க் ஷாப். பிகாஸ் நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய பேத்துக்கு அது பெனிஃபிஷியலாக இல்லாமல் இருந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சதாக இருந்திருந்தா இட் இஸ் நாட் ஸோ மச் ஆஃப் யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், இல்லை உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப்ஸ் வேணும் அப்படின்னாலுமே யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ அப். ஸோ நிறைய பேர் எதுக்கு வரீங்கன்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஐ தாட் ஐ வில் மேக் டெசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் ஃபார் டுடே. So I hope you like this initiative from my side and will help me go further in this journey. So thanks for watching our videos. And one more thing, like இப்போ நிறைய பேர் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய பேர் கிட்ட கேட்டோம் இதுக்கு வந்து எங்களுக்கு தெரியல நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஹெல்பிங் யூ சம்வேர் அவுட் தேர். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் ஜோனில் வந்து எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு வந்து யாருமே இல்லை. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபேமிலி, அண்ணா தான் படிச்சிருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது இப்படி போகணும்னு தெரியும், பட் என்ன பண்ணணும், என்ன சரியாக பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்லாம் வந்து நான் வந்து பீரியடில் வந்து கண்டிப்பாக வந்து கிடையாது. சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு அதெல்லாமே கிடையாது. ஸோ அது வந்து நான் வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 5% ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் செல்ஸ். நிறைய பேர் நிறைய விஷயத்தை வந்து எங்கள் குரூப்பில் வந்து கமெண்ட் பண்ணதை வந்து நான் பார்த்தேன். இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு நிறைய கொஸ்டின்ஸ். ஓகே 30th வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்கலாம், பட் நீங்கள் வந்து குரூப் 2க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை வந்து தயவுசெய்து இறக்கி வச்சுருங்க. ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் 100% வந்து கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வரி பண்ணுறது மூலியமாகவோ இதுக்கப்புறம் வந்து எப்படி வரும் அப்படி வரும்னு யோசிக்கிறது மூலியமாலாம் நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஸோ நீங்கள் உங்களோட 100% கொடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து கடமையை செஞ்சுட்டீங்க, பலனை வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கிடைக்கும், இல்லையா நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆகலை அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு சைடில் என்னைக்காவது ஒரு டோர் ஓப்பன் ஆகி உங்களுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி வந்து கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான ஜேர்னியோட பியூட்டிஃபுல்லான டெஸ்டினேஷனும் காத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டோட ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் அதர் வீடியோ ஆஃப் மைண்ட். அண்டில்